Realme அவங்களோட P சீரிஸில் இப்போ P3 ஃபோன் இப்போ அஃபிஷியலாக இந்தியா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். Realme ரீசெண்டாக தான் Realme P3 Pro அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போது அதே P சீரிஸில் P3ன்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அங்கே லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ டிஸ்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே 6.67 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே அண்ட் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே உங்களுக்கு Full HD +க்கான ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2000 nits வரைக்கும் போகும். அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் கலர் ஆப்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா 3 கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 கலர்ஸுமே அட்ராக்டிவாக தான் இருக்குது. இந்த கலர் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து Snapdragon 6 சீரியஸில் Gen 4 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா MediaTek Dimensity 7300 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுமோ அதே அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் உங்களால் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் நீங்கள் கேமிங்லாம் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் PUBG 90 FPSல உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் மற்ற கேம்ஸாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மீடியம் கிராஃபிக்ஸ்லேருந்து ஹை கிராஃபிக்ஸ் வரைக்கும் டிபெண்ட் அப்போ அந்த கேம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த ப்ராசஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8 GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமிங்காகவே இங்கே அடிஷ்னலாக வந்து வேப்பர் கூலிங் சேம்பரும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வேப்பர் கூலிங் சேம்பர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். த்ராட்லிங் இஷ்யூஸ் பெருசாக இருக்க போகிறதில்ல. இந்த வேப்பர் சேம்பரோட சைஸ் பொறுத்த வரைக்கும் 6050 ஸ்கொயர் mm வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் பெரிய வேப்பர் சேம்பர் தான். அண்ட் நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர், இதுக்கு f1.8 அப்பேச்சரில் இருக்குது. அண்ட் செகண்டரி சென்சார் பொறுத்த வரைக்கும் 2 மெகாபிக்சலுக்கான வழக்கம் போல் தேவையே இல்லாத ஒரு போர்ட்ரேட் லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6000 mAhக்கான பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் சார்ஜர் பாக்ஸில் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் 45 வாட்ஸ் கொடுக்குறது பெரிய அட்வான்டேஜ் தான். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் Android 15 ரன் ஆகுது. இதுக்கு மேலே Realme அவங்களோட ஓன் UAயான Realme UI வெர்ஷன் 6.0 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அடிஷ்னலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இந்த ஃபோனுக்கு IP69க்கான வாட்டர் ப்ரூஃப் சப்போர்ட்டும் இருக்குது. 2.5 meters டெப்த்தில் 30 minutes இந்த ஃபோனை நீங்கள் தண்ணிக்குள்ளே உங்களால் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட் 6/128 16,999க்கும் அண்ட் 8/128 17,999க்கும் அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டான 8/256 GB வேரியண்ட் 19,999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000க்குள்ளே நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் கூட நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா March 19th உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.